ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விஸ்தாரமாக்கும், உம்முடைய கரம் என் கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். அழகான ஜெபம்ல தினந்தோறும் இந்த ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. உடைய வேலையில அல்ல நீ படித்து கொண்டு இருந்த படிப்புல, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவை, உலக ஆசீர்வாதம் தேவை, ஆரோக்கியம் தேவை. என்ன ஆசீர்வாதமோ ஆண்டவர் அருளி செய்வார். என்னை ஆசீர்வதியும்னு கேளுங்க. எல்லைகளை நீர் பெரிதாக்கும். இருக்கிறதை விட உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவது தான் தேவனுக்கு பிரியம். உங்களுடைய ஆவிக்குரிய எல்லைகள், ஊழியத்தின் எல்லைகள், உங்களுடைய பிசினஸின் எல்லைகள், வேலையில உயர்வு விஸ்தாரமாக்குன்னு கேளுங்க. உங்களுடைய கரை என் கூட இருக்கணும். ஒரு கரம் கூட இருக்கணுமானா, கைப்பிடிச்சு நடத்தணுமானா ரொம்ப பக்கத்துல இருந்தா தானே முடியும். அப்ப இயேசுவே நீங்க கூட இருக்கணும், பக்கத்துல இருக்கணும், எனக்கு கரம் பிடித்து நடத்துங்கன்னு அழகாய் நடத்துவார். அவர் கூட இருந்தாலே அற்புதம் தானே. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். நமக்கு தீங்கு செய்கிற மனிதர்கள் இருப்பாங்க, பிசாசின் கிரியை இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தீமை செய்யணும், நம்மளுக்கு பிரச்சனை உண்டாக்கணும்னு பிசாசு முயற்சிப்பான். இன்னைக்கு என்ன தீங்கு வரும், என்ன ஆபத்து வரும் நமக்கு தெரியாது. ஆண்டவரே நீங்க தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். இந்த ஜெபத்தை தினமும் செய்யுங்க. அதே மாதிரி அழகாய் உங்களை நடத்துவார். இப்ப சொல்றீங்களா? அப்படி இதயத்துல கை வைத்து, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விஸ்தாரமாக்கி அருளும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.